சப்பாத்திக்கு குருமா காய்கறியெல்லாம் நறுக்கி வைக்கணுமே அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் நம்ம எம்டி குருமா செஞ்சுக்கலாங்க. அதுக்கு ஒரு வாணலியில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு 1/4 ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்னதாக நறுக்கின வெங்காயத்தை, ஒரு பெரிய வெங்காயத்தை அதில் சேர்த்துட்டு, கருவேப்பிலை ஒரு கொத்து, 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் வதக்கிட்டு, இஞ்சி தட்டி சேர்த்துக்கோங்க ஒரு சின்ன துண்டு, ஒரு 2 பூண்டு தட்டி சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம 2 தக்காளியை நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்து இது நல்லா வதங்கட்டும். இதுக்கப்புறமா நம்ம 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா நான் சேர்த்துருக்கேன், கறி மசாலா கூட சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான உப்பு போட்டு 2 கை தண்ணி தெளித்து இது நல்லா குழைய வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு ஒரு அரைப்பு ரெடி பண்ணிக்குவோம். 1/4 மூடி தேங்காய், கசகசா 1/2 ஸ்பூன், 1 ஏலக்காய், 4 கிராம்பு, சின்ன துண்டு பட்டை, 1 ஸ்பூன் பொட்டுக்கடலை சேர்த்து தண்ணி விட்டு நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம். அதுக்குள்ளே வெங்காயம் தக்காளியெல்லாம் நல்லா குழைய வெந்துருச்சு. நம்ம அரைச்சிட்டு வந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். ஒரு நிமிஷம் நல்லா கொதித்ததும் கொத்தமல்லி இலை தூவி இறக்கிடலாம். அருமையான சூப்பரான ஹோட்டல் ஸ்டைலில் ஒரு எம்டி சால்னா ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சாஃப்டான சப்பாத்திக்கு இந்த எம்டி சால்னா ஊற்றி சாப்பிடுங்க. கூடவே நான் ஆம்லெட்டும் போட்டிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.